வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள மேடம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பல சிறு தொழில்களை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிறு தொழில் பார்த்தீங்கன்னா லேபிள் மற்றும் ஸ்டிக்கர் பிரிண்டிங் பிஸ்னஸ் பற்றி. உங்களுக்கு தினமும் ஒரு 5000 வரை சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்ற தொழில்னா இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங் பிஸ்னஸ் தான். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கிறது வியாபாரத்திற்கு மிகவும் அத்தியாவசிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விளம்பரம் இல்லாமல் நீங்கள் வியாபாரத்தை முன்னேற்றவே முடியாது. நாம் செய்யும் அந்த விளம்பரங்கள் வந்து ஒரு புதுமையை பயன்படுத்தி செய்யும்போது அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும். அதனால இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங் பயன்படுத்தி நம்ம அந்த புதுமையை செய்ய முடியும். பொதுவாக இந்த உற்பத்தி துறைகளில் பார்த்தீங்கன்னா பொருட்களை விளம்பரம் படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த ஸ்டிக்கர் லேபிள் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இது ஹார்லிக்ஸ் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லேபிள் ஒட்டியிருக்கும். அந்த லேபிள் அட்ராக்டிவாக இருக்கும். சில டைம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட இந்த லேபிள் அண்ட் ஸ்டிக்கர் அந்த அட்ராக்ஷன் வந்து அதை நம்ம வாங்க வச்சிரும். உதாரணத்துக்கு நம்ம எங்கே திருமண விழாக்களில் போகும்போது ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறோம். அது பெருசாக காமிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், மேலே அந்த கிஃப்ட் பேப்பரை சுற்றி அதை கொண்டு போவோம். பார்க்கறது எல்லாம் பெருசாக தெரியும். அது மாதிரி இந்த ஸ்டிக்கர் மற்றும் லேபிள் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதனால இந்த ஸ்டிக்கர் மற்றும் லேபிள் பயன்பாடு மக்கள் மத்தியில் இன்னைக்கு அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டு புத்தகங்களுக்கு இந்த லேபிளும் ஸ்டிக்கரும் ஒட்டாமல் இருக்க மாட்டாங்க. அது தவிர நம்ம வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக் மற்றும் கார்கள் இதில் விதவிதமான ஸ்டிக்கர்கள் போட்டுவாங்க. அதனால இது ஒரு நல்ல வருவாய் தரக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் இந்த ஸ்டிக்கர் தயாரிக்கும் தொழில் பார்க்கப்படுகிறது. இந்த தொழில் தொடங்குறதுக்கு என்ன முதலீடு வேணும், என்ன இடம் வேணும் அப்படின்னா ஒரு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம். பார்ட் டைமாக கூட செய்யலாம். ஃபுல் டைமாக பண்ணணும் அவசியம் இல்லை. சாட்டர்டே சண்டேஸில் பண்ணலாம், ஈவினிங் டயத்தில் பண்ணலாம். வீட்டில் ஒரு சிறிய இடம் ஒரு 200-300 சதுரடி இருந்தால் போகிறோம். ஒரு சேர் டேபிள், ஒரு பிரிண்டர், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். முதலீடுங்கிறது பார்த்தா இது பெரிய அளவில் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பிரிண்டர், ஸ்டிக்கர் தயாரிக்கக்கூடிய பிரிண்டர், ரெண்டாவது கம்ப்யூட்டர், அப்புறம் உட்காரத்துக்கு ஒரு சேர் டேபிள் இருக்குது, அப்புறம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் வேணும். அதாவது வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, நுணுக்கம், தொழில் நுணுக்கம்பாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தது தான் உங்களுக்கு வந்து புதுவிதமான அந்த அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் 35,000 ரூபா உங்களுக்கு முதலீடு பண்ணல. கம்ப்யூட்டர் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000-லேருந்து 25,000 ரூபா வரை இருக்குது. இது 20,000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான பிரிண்டர்ஸ்லாம் இருக்குது. நேரில் போய் நல்லா செக் பண்ணி ஸ்டிக்கர் தயாரிக்கக்கூடிய அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கன்ஃபிகரேஷன் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த தொழிலுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டிசைன்ஸ்லாம். இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்கான ஆர்ட். இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட்டிவாக பண்ணும்போது நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நுணுக்கமான வடிவத்தை உருவாக்க தெரிந்தால் மட்டுமே போதுமான கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி லேபிள் எல்லா பொருட்கள் மீதும் ஒட்டுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டிக்கர், அது ஒரு விதமான ஸ்டிக்கர் நம்ம எடுத்துக்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டுக்கெல்லாம் 50%, 30%, 20% மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. இது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்களாம் க்ரியேட் பண்ணால் தெரிஞ்சிருக்கணும். வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம ஸ்டிக்கர் மற்றும் லேபிள்களை உருவாக்கினால் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை நமக்கு அதிகரித்து கொண்டு போகும். ஸோ ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதுன்னா மாதம் 1,00,000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங் தொழில் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.